பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இனிய காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்பதுதான் இன்றைய மன்னாவாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். இதனை பார்க்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். முதலாவது, விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். அதாவது சிலருக்கு புத்தி தெளிவு இருக்காது. சிலர் சரியான ஒரு நிலையில் இருக்க மாட்டார்கள். ஐயோ, நான் சரியான நிலையில் இல்லையே, நான் ஒரு தெளிந்தவனாக இல்லையே அப்படின்னு சொல்கிறார். சவுண்ட் மைண்டாக நம்ம இருக்கணும். அதனால் அந்த தெளிந்த புத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உலக ஆசாபாசங்களிலே நாம் சிக்கி தவிக்காமல் இருக்கும்பொழுது அந்த தெளிந்த புத்தி நமக்கு வரும். இன்னொன்று, தெளிந்த புத்தியை நாம் ஆண்டவரில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு தெளிந்த புத்தியை தருவீராக ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. அதுக்கடுத்து விழித்திருங்கள். விழித்திருங்கள் அப்படின்னா எப்போவும் நம்ம தூங்காமல் எப்போதுமே விழிச்சிருக்கிறத பற்றி ஆண்டவர் சொல்கிறாரா? அப்படி கிடையாது. நாம் ஆவியிலே விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆவியிலே விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். மாம்சத்தில் விழிச்சிருக்கிறத பற்றி சொல்ல, மாம்சத்தில் தூங்கினாலும் நமக்கு ஆவி ஆத்மா இருக்கிறது. அது ஏதாவது ஒரு கனவை அது காண்கின்றது. அப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு ஓய்வே கிடையாது. சரீரம் தான் தூங்குகிறது. அப்புறம் எப்படி நாம் கனவு பார்க்கிறோம்? எனவே நாம் ஆவியிலே விழித்திருக்கணும். இந்த ஆவி எப்போ விழித்திருக்கும்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபையினாலே அந்த ஆவியானது உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்போது விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள். அப்போ பாவத்தில் நம்ம தூங்கிடக்கூடாது. ஜெபம் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டு தூங்கிடக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனெனில், ஏன் இப்படி இருக்கணும்னா, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இவை கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகின்றான். அப்போது யாரை விழுங்கலாம், எந்த பாவத்தில் தள்ளலாம், எந்த பிரச்சனையில் தள்ளலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. விழித்திருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. நீ தூங்குகிற நீ எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று ஒரு வசனம் சொல்லுகின்றது. அதனால் நாம் ஜெபம் பண்ணாமல் தூங்கக்கூடாது. நம்ம ஊழியம் செய்யாமல் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிரியைகள் செய்யாமல் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், போனோம் வந்தோம். நம்ம ஆதியில் செய்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்ற உன் பேரில் குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஆதியில் செய்த கிரியைகளை நாம் செய்யணும். நாம் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், நம்மை நாமே பாவத்திலிருந்து விலகி பாதுகாத்து கொள்ளணும். நமக்கு ஏதாவது ஒரு பாவம் இருந்தால் அந்த பாவத்தை விட்டு எப்படியாவது விலகிவிட தீர்மானிக்க வேண்டும். அந்த பாவம் நம்முடைய ஸ்பாவத்தோடு ஒட்டி இருக்கும். ஏதாவது ஒரு பாவம் நம்முடைய ஸ்பாவத்தோடு ஒட்டி இருக்கும். அதான் வேதம் சொல்லுகின்றது, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடக்கடவோம் என்று நிருபங்களிலே சொல்லுகிறது. நம்மை நெருங்கி நிற்கிற பாவம், நம்முடைய சுபாவத்தோடு ஒட்டி நிற்கிற பாவம் என்று ஒன்று எப்பொழுதுமே இருக்கும். நாம் தவறுகிற பாவம் என்று ஒன்று இருக்கும். அதை விலக்கி விட்டு நாம் விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் சாத்தானுடைய வலையில் நாம் சிக்கக்கூடாது. எனவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.